பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, மனித மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. மனித மூளை தலையில இருக்கு. உங்களுக்கு ஜாதகத்துல எங்க இருக்கு? ஜாதகத்துல எங்க இருக்கு? இதை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்? அது காலபுருஷ தத்துவத்துக்கு எங்க இருக்கு, நம்மளுடைய லக்கணத்துக்கு எங்க இருக்கு, இதை ரெண்டையும் கனெக்டிவிட்டி பண்ணுங்க. எப்பயுமே காலபுருஷ தத்துவமும் நம்மளுடைய உண்மையான சொரூபமும் நீங்கள் தெரிந்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இலகுவாக வெற்றி அடைந்து விடுவீர்கள். அப்ப ஒரு மனிதனுடைய மூளை என்று சொல்லக்கூடியதுன்னா ஒரு மேக்னட் பவர் மூளை தான். ஒரு மனிதனுக்கு கீழே விழுந்து மண்டையில பின்மண்டை அடைச்சிச்சுன்னா மூளை செயலிழந்து போகும். அப்ப எல்லா மனிதனுமே என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு நல்ல அருமையான மண்டைய கசைக்கு ஒரு வீடியோ போடுவோம். நிறைய பேர் பார்க்க முடியும். பணம் மழைன்னு போட்டா என்ன சொன்னான்னு எங்க இருந்து தான் பார்ப்பானோ, 40,000 பேர் வரைக்கும் பார்த்துருக்கான், 42,000 வரைக்கும் பார்த்துருக்கான். இன்னொரு வீடியோ என்ன சொன்னா 2.25 லட்சம் வரைக்கும் பார்த்துருக்கான். ஏன் என்ன சொன்னான்னா, உங்களுக்கு பணமழை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தான் நீங்க வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய ஒரு ஆஸ்தான குருவாக உங்களுடைய ஆத்மார்த்தமாக என்னை நீங்கள் ஏற்றுக்கணும். போடுற வீடியோ நீங்க நல்லா பாருங்க. என்ன காரணம்னா, அருளை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னான். இப்ப அருளை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பொருள் தானா வந்துடும். நீங்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொருளை நேசிக்க நேசிக்க நம்மளுடைய மூளை மங்கி போயிடும். இதை யாரும் புரியறது இல்லை. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், ஏன் இப்படி சொல்றோம்னா, வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, வாழ்ந்துதான் ஆகணும், வெற்றி வேணும். வெற்றி வேணும்னா என்ன செய்யறது? அந்த வெற்றியை நீங்கள் என்ன சொன்னா, சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலை அருளை நாடுங்கள், பொருள் தானாக வந்துடும். ஏன்னா இந்த பொருள் தானாக வந்துடுறது கொஞ்சம் என்ன சொன்ன சிரமத்தை கொடுத்து வரும். அத குழந்தை என்ன சொன்னா சுகப்பிரசம் ஆகுற மாதிரி. சிசரின்னா 2 நிமிஷம் தான். ஓகே சொல்லி கையெழுத்து விட்டு வாங்கிடுவாங்க. அடுத்த செகண்ட் 5வது நிமிஷத்தை 15வது நிமிஷத்துல பிள்ளையை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த நார்மல் டெலிவரியில என்ன சொன்ன அந்த தாய் கத்துகின்ற கத்து, அது படுகின்ற வேதனை கொஞ்சம் என்ன சொல்றான்னா கட்டியவனுக்கும் கஷ்டமா இருக்கும், பெத்தவனுக்கும் கஷ்டமா இருக்கும். இல்லை, ஏன்னா கட்டியவன் என்ன சொன்னா தன்னுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்துல உட்காந்துருப்பான். கட்டியவனை பெத்தவங்க என்ன சொன்னா கல்லு கணக்கா உட்காந்துருப்பாங்க. பிள்ளைய பெத்தவங்க என்ன செய்வா தெரியுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சோகமா இருப்பாங்க. இதெல்லாம் நான் உணர்ந்த விஷயங்கள். என்னுடைய குழந்தையுடைய டெலிவரிக்கு என்ன சொல்றேன்னா, மருமக இருக்கிறார், பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவங்க ஜோதிட சாஸ்திரத்தை படிச்சிருந்தேன்னு சொன்ன, நான் சிசரன் பண்ணி எடுக்க சொன்னேன். சிசரன் பண்ணி தான் எடுக்க சொன்னேன். நான் தான் நாள் குறிச்சேன், கரெக்டான டயத்தில் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா ஒரு குழந்தை என்ன சொன்னா அதை ஒரு பரிகாரத்திற்காக ஒரு மந்திரத்தை படிச்சு அந்த பூஜையை பண்ணுமா, அப்பதான் அவனுக்கு கன்சீவ் ஆகுன்னு சொல்லி அது பண்றான். அதுலேயும் போய் எனக்கு என்ன சார் இலகுவா இன்னும் ஈஸியா நான் செலவழிக்க கூடாது அப்படின்னா என்னுடைய கல்விக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஓகே, எவ்வளோ செலவு, எல்லாம் ஆஸ்பத்திரி செலவுல முடிச்சு 1.5 லட்ச ரூபா, ரைட், ஓகே. பிள்ளை நிம்மதியாக கொண்டு வரணும். அப்ப நம்ம அப்ப அந்த சிசர்களுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல என்ன செய்வாங்க, உங்களுக்கு எத்தனை மணிக்கு எடுக்கணும், எனக்கு இந்த டயத்துல இத்தனை மணிக்கு பின்னிரவுல எடுக்கணும். ஓகே சார், ஒன்றும் இல்லை. அப்ப இப்படிலாம் சில நேரங்கள்ல நம்ம ஜோதிடராக இருந்தாலும் பெரிய கட்டிக்காரனா இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரணும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வரணும். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வந்துவிட்டது என்று சொன்னால் ஒண்ணும் கிடையாது. இறைவன் என்ன சொன்னா மொத்தமா படி விடுவான். 5 பேர் சேர்ந்து 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய விஷயத்தை ஒரு நபர் கொடுக்கறதுக்கு இன்னைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் ரெடியாக இருக்கு. அது வரைக்கும் ஜோதிடர் பொறுத்திருக்கும். அப்ப இந்த மூளையை பயன்படுத்தணும். உங்களுடைய மூளை கிரகம் என்பது எது என்பதை நீங்கள் கரெக்டா, அது ஏதாவது ஒரு நட்சத்திரமா தானே இருக்கணும்.
உங்களுடைய லக்ன புள்ளி தான் உங்களுடைய மூளை கிரகம். அந்த மூளை கிரகம் லக்ன புள்ளி அப்படிங்கிறது, இப்போ ஒருத்தருக்கு வந்து லக்ன புள்ளி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் உட்கார்ந்து விட்டால் அவருக்கு குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து அந்த மூளை ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கும்பலக்கணம் லக்கணத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து லக்கண புள்ளி, அந்த குரு 4ல் போய் தாய் தான் மேக்னட் பவர், தாயை வச்சுதான் அந்த ஜாதகர் வந்து என்ன சொல்றான்னா வளர்ச்சி, தாயை வச்சுதான் வளர்ச்சி, தாய் தான் மெயினா அந்த அந்த ஜாதகர் எதிர்பார்ப்பார். அவருடைய எல்லா வித நல்லது கெட்டது அனைத்து விஷயங்களையும் அந்த தாய் தான் தீர்மானிக்கிறார். அது வந்து என்ன சொன்ன ஒர்க் அவுட் ஆயிருது. அப்ப ஒர்க் அவுட் ஆகும்போது நம்ம என்ன 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 செய்கிறோம், என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதன்படியே விட்டுறணும். இப்ப எனக்கு வந்து என்ன சொல்லலாம்னா உயிர் புள்ளி குருவோடைய நட்சத்திரத்துல 9ல் என்னை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா வேலை முடிஞ்சு. 9ஆம் இடம் என்பது கோவில், 9ஆம் இடம் என்பது கோவில், 9ஆம் இடம் என்பது ஆன்மீகம். நான் ஆன்மீகத்தை வைத்து தான் சாதித்தேன். கோயிலுக்கு போவேன், அவ்வளவுதான். கோயிலுக்கு போயிட்டு என்ன சொன்னா என்னால் முடிஞ்சது இறைவனுக்கு செய்கின்ற ஒரு செயலை செஞ்சுட்டு வருவேன், அவ்வளவுதான். அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற குரு என்னுடைய லக்கண புள்ளி வந்து விசாக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும். அந்த விசாக நட்சத்திரத்தில் உட்காந்து விசாகத்திற்கு உண்டான அந்த குரு அந்த லக்கணத்துக்கு 9ல் உட்காந்துட்டாரு. அந்த கோயிலுக்கு போய் தான் சாதிச்சது. அப்ப இதுதான் மூளை. அப்ப அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்? 3ஆம் இடம். அப்ப காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் ஒரு கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்துல இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றான்னா கம்யூனிகேஷன் 3ஆம் இடம் என்பது சிறிய கம்யூனிகேஷன். சார் ஜாதகம் பார்க்கணும் சார், அப்படியா பார்த்துருவோம். 1000 ரூபாயா? சரியா? அப்படியா? சரியா, பார்த்துருவோயா, ஒன்றும் பிரச்சனை. அப்ப அந்த கம்யூனிகேஷனை வந்து காலபுருஷனுடைய 3ஆம் இடத்தையும் காலபுருஷனுடைய என்னுடைய லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தையும் இணைக்கணும். இந்த ரெண்டும் ஒரே புள்ளியில இணைக்கும் போது கண்டிப்பாக என்னுடைய காரியங்கள் அந்த மூளை சார்ந்த விஷயம் வந்து வெற்றி கொடுத்துட்டு இருக்கு. நீ எந்த இடத்துல இருந்தாலும் இது ஒரு கிரகம் இருக்குதாங்க, இதை நீங்கள் உங்களுடைய மூளையாக செயல்படுத்திக்கொள். அதற்குண்டான உணவு, குருவுக்குண்டான உணவு என்னது? நெய். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெய் பிடிக்காது. என்ன காரணம்னா நெய் ரோஸ்ட் சாப்பிட்டதே கிடையாது, நெய் ஊற்றி சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னு தெரியுமா? அது நிறைவாக இருந்தால் அதில் இன்ட்ரெஸ்டே வராது. மனிதனுக்கு எதுல குறைவா இருந்த பணம் குறைவா இருந்தா பணத்தை பத்தியே தேடிட்டே அலைவான். பணம் நிறைய இருந்துக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? வேற எதை தேடிட்டு அலைவான். இதுதானே இயற்கை. அப்ப எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு மூளை என்று சொல்லக்கூடிய கிரகமோ அது உங்களுடைய லக்கண புள்ளி எத்தனாம் இடத்துல இருந்தாலும் காலபுருஷனுடைய எத்தனாம் இடத்தையும் உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்தையும் அந்த ஏகத்தை ரெண்டையும் சேர்ந்தாம். 9 என்பது ஆன்மீகம், 3 என்பது என்ன சொன்ன கம்யூனிகேஷன். அப்ப அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வந்து செயல்படுத்தும் போது என்ன சொன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இங்கிருந்து கோயிலுக்கு வந்து ஒரு பூசாரிக்கு வந்து போன் பண்ணி இப்போ அந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டுரு, காசு கொடுத்து விட்டுருக்கேன் டிரைவர்கிட்ட அப்படின்னா வந்து உடனே வேலை நடக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துடைய 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் வந்து அந்த இடத்துல குரு உட்கார்ந்துருக்காங்க, அது உடனே நடக்கும். இதே மாதிரி வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கண புள்ளி, இந்த லக்கண புள்ளி தான் உங்களுடைய மூளை. அப்ப இதோடைய சிந்தனை எல்லாமே வந்து என்ன சொன்னா இந்த குரு மூலமாகத்தான் உங்களுக்கு அத்தனையுமே வரும். இது இத்தனை வருவதை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இப்ப இந்த 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 மூளைக்குண்டான கிரகத்திற்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் பண்ணா சூப்பரா வேலை செய்யும். இந்த மூளைக்குண்டான கிரகம் ஏதாவது ஒரு கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும். அதையும் இணைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றான்னா இல்லை ஏதாவது ஒண்ணு சேர்ந்திருக்கலாம், அதையும் இணைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இரட்டிப்பான வெற்றி கிடைக்கும். அதெல்லாம் வந்து 100% உண்மை. அப்ப எல்லா மனிதனும் என்ன சொல்றான்னா வந்து நம்மளுடைய மூளை கிரகம் நின்ற இடத்திலிருந்து சந்திரன் 1, 3, 5, 7, 9
9, 11 இருந்தால் அதிகமான விருத்தி, இவர் ஒரு சிறந்த அறிவாளி. அப்படி இல்லைன்னா என்ன சொன்னா, ஏன்னா மூளைக்கும் சந்திரன் என்பது மனது, மூளைக்கும் மனசுக்கும் என்ன சொன்னா சம்பந்தப்பட்டு விட்டது என்று சொன்னால், மூளை சொல்வதை மனசு கேட்கணும், மனசு சொல்வதை என்ன சொன்னா மூளை என்ன செய்ய எப்பயுமே உத்தரவு தான் போடும். மனசு என்பது என்ன சொன்னா மதில் மேல் போன மாதிரி, செய்யலாமா வேண்டாமா, டீ குடிப்போமா வேணுமா அப்படின்னு. மூளை என்பது வேண்டும், ஆர்டர் தான் போடும். இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவதும் மூளை. இது நமக்கு ஒத்து வருமா, யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்வது மூளை. செய், ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி ஒரே அம்புல எய்தக்கூடியதும் இந்த மூளை தான். ஆனால் மனம்தான் தடுமாறும். இந்த தடுமாற்றத்தை நம்ம தவிர்ப்பதற்கு தான் என்ன சொல்றான்னா, அந்த மூளை கிரகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய லக்ன புள்ளி நின்ற இடத்திற்கு 1, 5, 9, 1, 3, 5, 7, 9, 11 சந்திரன் இருந்தால் இவர்கள் சிறந்த பிரில்லியண்டாக இருப்பாங்க, சிறந்த பிரில்லியண்டா இருப்பாங்க. அதுல எந்தாவது மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மூளை கிரகம் நின்ற இடத்திற்குண்டான காரக உறவுட்ட இவங்க எப்பயுமே என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக ஒரு அந்யோன்யமான உறவோடு இருப்பாங்க. அது என்ன சொல்லலாம்னா அந்த அளவுக்கு என்ன சொல்லலாம்னா நம்மளை ஒரு இன்புட்டா நல்ல ஒரு சம்பந்தத்தை உருவாக்கி விடும். அது எந்த இடம்னு பார்த்துக்கிடும். அது என்ன சொல்லலாம்னா இதுதான் ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தேடி 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 ஏன் போடுறோம் அப்படின்னா, எங்குமே இல்லை. ஜாதக கட்டத்தை அலசி ஆராய்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம். அவன் சொன்ன மாதிரி எங்க போகணும், எங்கேயுமே போக வேண்டாயா. எங்க எதுக்கையா போகணும், நீயே கடவுள், உன்கிட்ட எல்லாமே இருக்குது. நீ என்ன செய்யற, அங்க ஓடி இங்க ஓடி அங்க ஓடி இங்க ஓடி, உன்னிடம் இல்லாத எது இருக்கிறது, உன்னிடம் இல்லாதது எது, ஒரு மனிதனிடம் இல்லாதது எது, எல்லாமே இருக்குது. அந்த இருக்கிறத என்ன சொல்றான்னா நாம் பயன்படுத்துவது இல்லை. அந்த பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதை பயன்படுத்தாமல் இருக்க 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 இருக்கதான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர, கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும். அப்ப கண்டிப்பாக மாறும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, இல்லை குருவை போய் பாருடா, குருவை போய் பாருடாம்மா. அப்ப அந்த குருவை போய் ஏன் பாரு அப்படின்னா, எல்லாரும் பார்க்க வர்றதுக்கெல்லாம் ரெடி தான். சும்மா என்ன சொன்னா வெறும் புளியோதரையை மட்டும் கட்டிட்டு என்ன செய்ய, புளியோதரையை மட்டும் கட்டிட்டு என்ன செய்ய, குருவுக்கு தேவையானதை நீ கொண்டு வா, உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்ப குருவுக்கு தேவையானதை என்னால் கொடுக்க முடியாது, நான் வறுமையாக இருக்கிறேன் என்று நீ சொன்னாய் என்று சொன்னால் இன்னும் நீ வளரவில்லை என்ற அர்த்தம், வளரவில்லை என்ற அர்த்தம். அப்ப ஒன்று உனக்கு என்ன சொன்னா, உன்னை இயக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உனக்கு தெரியாது. உன்னை இயக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு தெரியணும், ஆனால் உனக்கு தெரியாது. சரி, தெரிந்தவன்ட்ட போய் என்ன சொன்னா அவன்கிட்ட போய் என்ன சொன்னா கைய காலை பிடிச்சாவது என்ன சொன்னானா அவனுக்கு தேவையானதை கப்பங்கட்டி வாங்க கத்துக்கோ. அது இல்லாம என்ன சொல்றான்னா அவன் சிட்டையை போடுறான், இவன் சிட்டையை போடுறான். எவனு கடவுளே சிட்டையை போட்டவன் தான்டா. எந்த கடவுள் சிட்டையை போடலைங்க? டெய்லி என்ன சொன்னா முருகன் கோயிலுக்கு போனா 50 மாலை கழுத்துல விழுகுது. ஏன், அது காசு இல்லையா? முருகன் மாலை வேண்டாங்க வேண்டியதானே. சரி, திருப்பதி கோயில்ல போய் உண்டியில் கப்பம் கட்டுறீங்களே என்ன சொன்னா அது வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே. வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். எந்த கோவிலில் ஏன் உண்டியில் வைக்கப்பட்டது? நீங்க ஏன் போய் போடுறீங்க? ஏன் போடாம இருக்கலாம்ல? ஒவ்வொரு கோயில்ல என்ன சொல்றான்னா கடவுள் சிட்டையை போட்டுட்டு இருக்காரப்பா. சாதாரணமான இருந்த கோயில் லட்ச ரூபா வருமானம் இப்ப 10 லட்சம் 15 லட்சம் கோடிக்கணக்கில் போய்விட்டது. ஏன்? உன்னுடைய கர்மாவை கொண்டு உண்டியல்ல போட்டு வந்துருச்சு. வேற வழி இல்லடா சாமி, வேற வழி இல்ல.
எங்களை காப்பாத்து அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி உயிரோடு இருக்கின்ற அறிவு ஜீவிகளாகிய குரு சொன்னதை கேளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரகசியமான ஒரு மந்திரத்தை கொடுத்துருவாங்க. பணம் வருவதற்கு மந்திரம் இல்லைன்னு நினைச்சீங்க? மந்திரம் இல்லைன்னு நினைச்சீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் பரீட்சித்து பார்த்து சில விஷயங்களை செய்வேன். ரொம்ப டஃப்பா இருக்கும். குருவோடைய வாழ்க்கை டஃப்பானது. குருவோடைய வாழ்க்கை ரொம்ப டஃப்பானது. எந்த குரு உண்மையாக அவன் ஜோதிடம் படிச்சுட்டான், உண்மையான ஆன்மீகவாதி, உண்மையாக வந்து பிரபஞ்ச ரகசியம் தெரிஞ்சாச்சுன்னா அவன்கிட்ட ஒரு தரத்திரம் ஒட்டிகிட்டே இருக்கும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒட்டிட்டு இருக்குமியா? அப்ப கடைசியில் ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. என்னடா காலையில இருந்து ஒரு மனுஷன் வந்து என்ன சொன்னா புலம்பிக்கிட்டே இருக்கான், இன்னமும் நீ வந்து என்ன சொன்ன நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆயுதத்தை நீங்கள் 216 தடவை பிரயோகித்தீர்கள் என்று சொன்னார். 108 வந்து உங்க அப்பனுக்கு, 108 வந்து ஆத்தாளுக்கு, 108 216 மந்திரம் ஒரே டேக்கில் அடிக்கணும். ஒரே டேக்கு தான். அதுக்கிடையில உனக்கு நீ வந்து போன் வரக்கூடாது, நீ பேசக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 45 நிமிடம் பேசாம இருக்கணும். அது எந்த ஓரையில பேசாம இருக்கணும்? எல்லாருக்கும் ஒரு ஓரை இருக்குல்ல, எந்த ஓரையில பேசாம இருந்தா பணம் வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஜோதிடத்துல இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியமா போனேன், காரியம்லாம் முடிஞ்சது, பணமெல்லாம் வந்து என்ன சொன்னா எல்லாம் இழுத்துருச்சு. உண்மையை சொல்லணும் இல்லையா? இது பெருமைக்காக இல்லை, உண்மையில இழுத்துருச்சு. அப்ப இன்று சனிக்கிழமை, நாளைக்கு வீட்டில் இருப்போம், திங்கக்கிழமை பௌர்ணமி, செலவுக்கு அதுக்குண்டான தேவையான இடங்களுக்கு அனுப்பணும். என்ன பண்றது? 3/4 மணி நேரம் போனை வந்து என்ன சொல்லலாம்னா சைலன்சர்ல போட்டு கார்ல போகும்போதே அந்த மந்திரத்தை சொல்லி 3/4 மணி நேரம் வந்து என்ன சொன்னா அமைதியாக இருந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு வந்து 2:30 மணி 2:30 அதுக்கு தான் சாப்பிட்டு வந்து என்ன சொன்னா கொஞ்ச நேரம் பாலையெல்லாம் பார்த்துட்டு இந்த யூடியூப் பண்ணேன். இப்போதான் இந்த செல்போன்ல வந்து பணம் வந்து விழுந்துருச்சு. அப்ப விழுந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, எப்படின்னா அந்த ரகசியம் தெரியணும். அது பப்ளிக்ல சொல்ல முடியாது. பப்ளிக்ல சொன்னோம்னா என்ன சொல்றேன்னா வந்து அவங்க கண்டிப்பாக நீங்க தேடி வரணும். அதற்குண்டான செலவுகளை தாராளமா செய்யுங்க. என்னை பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன், உங்களுடைய கர்மாவை நீங்கள் அழிப்பதற்கு உங்க உழைப்பின் வேர்வை தண்ணி தான். அதை கொடுத்தீங்கன்னா நிறைய வெற்றி பெறலாம். உங்களுக்கு என்று உங்க ஜாதகத்துல வந்து நீங்கள் ஒரு நாளில் எந்த ஓரையில் வந்து வாய் பேசாம இருக்கணும். அந்த ஓரையில மனதார வந்து என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாலே அன்றைய பொழப்புக்கு ஓகே, பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறோம். ஆனால் சன்மானம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க முடியாது. எல்லாரும் சிட்டையை போடுறேன்னு நினைக்கிறீங்களா? எந்த கோயிலில் வந்து திருப்பதி கோயிலில் வந்து கோடியா போடுறாரு, அவரை போய் வேணாச்சு கேட்குறீங்களா? முருகன் கோயிலில் சிட்டை என்பதெல்லாம் கிடையாது. பொழப்புக்கு வேணும் பணம். அந்த பழப்புக்கு வேணுங்கிற பணத்தை ஓப்பனா எதுக்கு சொல்றேன்னா, வீட்டுக்கு போகும்போது சும்மா போக முடியலங்க. வீட்டுக்கு போகும்போது கார்ல போகும்போது டீசல் போட வேண்டியிருக்கு. வேலை பார்க்குறவங்களுக்கு சாயந்தரம் போகும்போது அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு போறதுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? கொடுத்து பழகிட்டோம், கொடுக்காம இருக்க முடியாது. அதனால குரு ஆதிபத்தியம் என்பது ஒரு தருத்திரம். ஆனால் அந்த தருத்திரத்தையும் வெல்வதற்கு அந்த குருவுக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்க பொறுமையாவே இருப்பாங்க. உங்களுக்கு வேணுமா வாங்க, ஓசிக்கு யாருக்கும் தர முடியாது. இது வந்து நான் ஓப்பனாவே சொல்லுவேன். நீங்க பணத்துக்கு ஆசைப்படுறீங்க, ஆமா, ஆசைப்படாத இந்த உலகத்துல எதுக்கு பிறக்கணும்? ஆசைப்படுறவன் தான், அந்த ஆசைப்பட்டதுனாலதான் பிறந்தான், இன்னும் ஆசைப்படுறதுனாலதான் பிறக்க போறான். இது உண்மை. அதனால் உங்களுடைய கிரகம் எங்கே இருப்பது என்பதை கண்டுபிடிச்சு அதோடு சந்திரன் சம்பந்தப்படுகிறானா என்பதை கண்டுபிடித்தால் நீங்களும் என்னை மாதிரி உயர்ந்த அளவுக்கு வரலாம். இல்லை சார், எங்களுக்கு வந்து அந்த என்னுடைய மூளை கிரகத்திற்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய மூளை கிரகத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள், அதை தானம் பண்ணுங்கள். இறைவனுக்கு அது பூமாலையாகவும்
பூமாலை இருக்கு இல்லையா, அந்த கிரகத்துக்கு உண்டான பொருள் இருக்கும், மாலை பூ மாலையாக இருக்கும். அதெல்லாம் இறைவனுக்கு போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவும் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.